கிரானைட் முறைகேடு தொடர்பாக மதுரையில் 3ஆம் கட்ட விசாரணை மற்றும் ஆய்வை சகாயம் தொடர்ந்துள்ளார். கிரானைட் முறைகேடு தொடர்பாக 3ஆம் கட்ட விசாரணை நடத்த கடந்த 26ஆம் தேதி மதுரைக்கு வந்த சகாயம் சனிக்கிழமையன்று மேலூர் தாலுகா கீழவளவு பகுதியில் உள்ள பஞ்சபாண்டவர் மலை மற்றும் அதன் தென் பகுதிகளில் நேரடி கள ஆய்வு நடத்தினார். பல்வேறு முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்ததோடு கண்மாய் குளங்கள் அழிக்கப்பட்டிருந்தது ஆய்வில் தெரியவந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் விளக்கம் தர சகாயம் உத்தரவிட்டார். தொடர்ந்து பொக்கிஷ மலையை பிஆர்பி நிறுவனத்தினர் வெட்டி எடுத்துள்ளது குறித்தும் ஆய்வு நடத்தினார். கிரானைட் வெட்டி எடுக்க வழங்கிய அனுமதி தொடர்பாக அறிக்கை தர அதிகாரிகளுக்கு சகாயம் உத்தரவிட்டார். ஆய்வின் போது உடன் வந்த அதிகாரிகள் சகாயத்தின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதில் தர முடியாமல் அமைதியாக நின்றிருந்தனர். சகாயத்தின் வருகையை தெரிந்து கொண்ட அப்பகுதி வாழ் மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டது குறித்து முறையிட்டனர். கிரானைட் உரிமையாளர்களால் கொடுமைக்கு ஆளான விவரங்களை தெரிவித்து இழந்த நிலத்தை மீட்டுத் தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆய்வின் போது கனிம வளத்துறை அதிகாரிகள், தொல்லியல் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடனிருந்தனர்.